முத்துப்பாண்டி குடிக்கும்போது ஜிலேபி சொல்றாரு, அந்த பொண்ண நீ திட்டுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லடா. நெல்லு மூட்டை எரிஞ்சதுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டியா? அந்த பொண்ணு பாவம், போய் ஹாசினி கிட்ட மன்னிப்பு கேளு பாண்டி அப்படின்னு ஜிலேபி பாண்டி கிட்ட சொல்றாங்க. வீட்ல பாண்டி வண்டியில வந்து இறங்குறாரு. அப்ப ஒரு வயசான அம்மா ஹாசினிக்கு மருந்து போடுறதுக்காண்டி வந்து உட்கார்ந்துருக்காங்க, வேப்ப இலையும் மஞ்சளையும் வச்சுக்கிட்டு. அப்ப அந்த ரோட்ல போனவர் ஒருத்தர், பாட்டி உன் மாடு வேற வயல்ல மேய்ஞ்சுகிட்டு இருக்கு, போய் கட்டி போடு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த பாட்டி பாண்டிய பாக்குறாங்க. இந்த மருந்த அரைச்சு ஹாசினிக்கு போட்டு விடுறா, உனக்காண்டி தான் இந்த பொண்ணு அடிபட்டு இந்த காயத்தோட இருக்குது சொல்லிட்டு அந்த பாட்டி மாட்டை கட்டி போட போறாங்க. அப்ப பாண்டியன் மனசு கேட்காம ஹாசினிக்கு அந்த வேப்ப இலையும் மஞ்சளையும் அரைச்சு கொண்டுட்டு வந்து கையில போட்டு விடுறாங்க. அப்ப ஹாசினி கேக்குறாங்க, எனக்காண்டி இந்த உதவியை பண்றீங்களா? உங்க ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கறேன், அந்த ஸ்டாஃபுக்கு ஏத்த சம்பளம் மாத்திரம் எனக்கு கொடுங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டி கிட்ட கேக்குறாங்க. பாண்டியும் சரின்னு சொல்லிட்டு ஹாசினிக்கு ஊட்டி விடுறாரு. சாவியையும் கொடுத்துட்டு போறாரு. அந்த சாவியை திறந்து ஹாசினி கடைக்குள்ள போறாங்க. அப்ப நெல்லு மூட்டை ஆர்டர் பண்ணவரு வந்து நிக்கிறாரு. பாண்டி இல்லையான்னு கேக்குறாரு. ஹாசினி இல்லைன்னு சொல்றாங்க. உங்க விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. சாரிங்க, உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வச்சிருந்த நெல்லு மூட்டை எரிஞ்சு போச்சு. 15 மூட்டையை தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மீதி 15 மூட்டையும் திருப்பி நாங்க கொடுத்துட்றோம், கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, இந்தாங்க 15 மூட்டைக்கு அட்வான்ஸா வச்சுக்கோங்க, நான் போய் கூடவுன்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஊருக்கு போயிட்டு வந்த ரங்கநாயகியும் மீனாட்சியும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்ப கடையில ஹாசினி இருக்கதா பாக்குறாங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. கூட்டம் கூடிருது. அப்ப பாண்டி வந்து சண்டைய நிப்பாட்டுறாரு. வீட்டுக்கும் போக சொல்றாரு மீனாட்சியும் ரங்கநாயகியும். அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப பாண்டி வீட்டுக்கு வர்றாரு. ரங்கநாயகி வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்றாங்க. அக்கா, இப்பயும் நமக்கு நல்லதுதான் பண்ணுனேன், என்னடா சொல்றன்னு ரங்கநாயகி கேக்குறாங்க. தூரமா இருந்தா அவளை பத்தி நமக்கு தெரியாது, பக்கத்துல இருந்தா எப்படி இருந்தாலும் உண்மைய சொல்லிடுவா, அதுக்குதான்க்கா பக்கத்திலேயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பாண்டி. இதை கேட்ட ரங்கநாயகி நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாண்டி கிட்ட. அப்ப மீனாட்சி முத்துப்பாண்டிக்கு ஐடியா சொல்றாங்க. அப்ப ரங்கநாயகியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமா, எப்படி என் யோசனை? ரங்கநாயகி சொல்றாங்க, நல்ல யோசனை தான் மீனாட்சி. பாண்டி, இத செஞ்சு பார்த்துடலாமா? அக்கா, மொத்தத்துல ஹாசினி கழுத்துல நான் தாலி கட்டலன்னு அவ வாயால சொன்னாலே போதும், மத்தபடி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்க்கா. சரி மாமா, நீ கை காலை கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சித்தி, வாங்க சாப்பிடலாம். ரங்கநாயகி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஹாசினி வெயிட் பண்ணு, உன்னை இந்த ஊரை விட்டே துரத்துறேன், நாளை சந்திப்போம்.